டேஸ்டியான சூப்பர் ஈஸி ரெசிபி இது. நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான ரொம்ப சிம்பிள் ரெசிபி. யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அதே இந்த மேரி பிஸ்கெட் அண்ட் சாக்லேட்ஸ். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஓகே, இதெல்லாம் தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ சாக்லேட் ஸ்லாப்ஸ், இது நார்மலாக எல்லா பேக்கரிஸ்லேயும் கிடைக்கும். டார்க் சாக்லேட்ஸ் அப்படி கிடைக்கலன்னா அமுல் டார்க் சாக்லேட் வாங்கிக்கோங்க. அப்புறம் பட்டர், அப்புறம் மில்க் பவுடர், அப்புறம் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், காஃபி பவுடர் அண்ட் நம்மளோட மேரி பிஸ்கெட். இப்போது இந்த சுகர், இந்த மில்க் பவுடர், இந்த பட்டர் இதெல்லாம் மெல்ட் பண்ணி இது ஒரு சாக்லேட் பேஸ் வச்சுப்போம். அதே மாதிரி இந்த சுகர், பட்டர் அண்ட் திஸ் சாக்லேட் ஸ்லாப் இதெல்லாம் மெல்ட் பண்ணி இது ஒரு சாக்லேட் பேஸ் வச்சுப்போம். சரியா? இது ஒயிட் சாக்லேட், இது ப்ரௌன் சாக்லேட், 2 சாக்லேட் பேஸ் வச்சுப்போம். அப்புறம் யூஸ்வலாக நம்ம பால் பவுடர், சுகர் அண்ட் காஃபி இது ஒரு டிப். ஸோ இது 3 பண்ணுவோம், அவ்வளோதான். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் நான் இப்போது மைக்ரோவேவில் வச்சுட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு மைக்ரோவேவில் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டபுள் பாய்லரில் நீங்கள் உங்களோட அடுப்புலேயே வந்து கீழே ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த சுடு தண்ணி மேலே படுற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த சாக்லேட் ஸ்லாப் போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகிடும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இதை நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ பட்டர் மாத்திரம் தான் போடுறேன். இதையும் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போது சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக இது ஆக்சுவலி இதுலேயே பட்டர் மில்க் எல்லாமே கலந்துருக்கு. அந்த மாதிரி ஸ்லாப் நீங்கள் பியோர் சாக்லேட் பார் அது மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பட்டர் அண்ட் சுகர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த சாக்லேட் பாரில் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கு. ஸோ வேறு எதுவும் நான் இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டேன். பட்டர், மில்க் பவுடர் போடுறேன். கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அகெயின் இன்னும் கொஞ்சம் பட்டர் மெல்ட் ஆகிருக்கணும். மெல்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் சுகர் பவுடர், இன்னும் கொஞ்சம் நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாகவே போடுறேன். ஓகே,
எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இது ஓகேவா? ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பவுல் எடுத்துகிட்டு இந்த காஃபி பவுடர், சுகர் பவுடர், உங்களோட ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா கொஞ்சம் மில்க் பவுடர், நிறைய போடல, மில்க் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் வாட்டரியாகவே இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் இதில் டிப் பண்ணி நீங்கள் வைக்கணும். ஸோ அப்போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கட்டும். அந்த பிஸ்கெட் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான். நிறையவே வாட்டர் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் கரையாது, வேணும் கொஞ்சம் சுடு தண்ணி லைட்டாக வச்சுட்டு வார்ம் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃபில்டர் காஃபி டிகாஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த டிகாஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு வயர் ரேக் நான் எடுத்திருக்கேன் என்னோடய கன்வீனியன்ஸ்க்காக. நீங்கள் வேணும்னா நார்மலாக கூட வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் இந்த மாதிரி இதில் சோப் பண்ணி இதில் அரேஞ்ச் பண்ணுறேன். இதை அரேஞ்ச் பண்ணினதுக்கு பிறகு ஒவ்வொரு பிஸ்கெட் நடுவுலையும் டிப் பண்ணிட்டேன். இதை வைக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பிஸ்கெட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க, கொஞ்சம் அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிடாதீங்க. இது ஒரு ஸ்டாக் அப்படியே பண்ணிட்டேன். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நேராக வைக்கிறதுக்கு. தட்ஸ் இட். ப்ராசஸ் கட் ஓவர். சைடில் இருக்கிறதெல்லாம் எக்ஸஸையும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போது இந்த சாக்லேட் மேலே சிம்பிளி இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறேன், அவ்வளோதான். தானாகவே ஃபுல்லும் கவர் ஆகிக்கும். ஸோ மேலேருந்து இப்படியே ப்ரெஷர் கொடுங்க. ஸோ
நார்மலாக கிட்டீஸ் பார்ட்டி அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். Actually Sunday special. Relaxed our evening. Or else after a heavy food or dessert. ரொம்ப நல்லா இருக்கும். So that's it. வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா அழகா இதை ரிமூவ் பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1 hour வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே போதும், 1/2 hour தான். ஸோ இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சா கூட போதும். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து சாக்லேட்